அத்தையே வச்சுட்டு அவர் அடிக்கிறாரான்னு கேட்டேன். அது எப்படி பண்ணுவாரு? அத்தைக்கு மரியாதை கொடுக்க மாட்டாரா? ஏதோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடலை போடுற மாதிரி அம்மா பேசிட்டு இருக்கு. நல்லதானே கங்கா? பிரதர் வாங்க, அங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வரேன். அக்கா நீ வாக்கா. வந்ததுல இருந்து பாக்குறேன், நீங்க என் கூட பேச மாட்டேறீங்க. அதெல்லாம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா கங்கா மட்டும் வெளியே வரவே மாட்டா. என்ன நல்லா தெரிஞ்சோம் என்கிட்டயே பேச மாட்டா. அத்தை சொன்ன மாதிரி சரியான உம்மனா மூஞ்சி. நல்லா பேசுறாள் மாமா, அது போதாதா? உங்களுக்கு தெரியுமா, நாங்க இவளுக்கு எலின்னு செல்ல பேர் வச்சிருந்தோம். வளைய தோண்டிட்டு உள்ள உட்காந்துட்டு யாரும் அதப்போ வெளியே வரும்ல, ஆமா அந்த மாதிரி இவளும் பண்ணுவா. சிறப்பான புருஷனுக்கு அப்படி இருக்கிறதும் நல்லது தானே மாமா? ஆமாமா நல்லதுதான். உங்களுக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலையோ? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. நீங்க பிடிக்கலன்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன். இங்க இருந்து போறதா இருந்தா அத்தை இல்லாம நான் போக மாட்டேன். ஸ்வீட் அத்தை. போங்க தம்பி, நீங்க வேற. எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கேன். என்ன அதுவும் சர்ப்ரைஸா? ஆமா சர்ப்ரைஸ் தான். என்னமோ பண்ற, என்ன பண்றேன்னு எனக்கு ஒண்ணுமே தாண்டா குமரன், இதெல்லாம் யார் கடத்துறாங்க நமக்கு தெரியக்கூடாதுலடா. அதான் முகமடி போட்டு வந்தேன். இப்ப கட்டிட்டேனே, என் பேரை வேற சொல்லிட்டேனே. இப்போ நான் யாருன்னு இவனுக்கு தெரிஞ்சிருக்குமே. கடத்திட்டீங்களா? நீ சர்ப்ரைஸ் வந்தா போயிட்டு வந்த. எங்க அப்பா எங்க இருக்காரு? என்னைய கடத்துனீங்க? அண்ணே ஏனே தேவையில்லாம ப்ராப்பர்ட்டி டென்ஷன் ஆக்குற? டேய் உங்க ரெண்டு பேரும் சும்மா விட மாட்டேன்டா. எங்க அப்பா எங்க சொல்லு. டாடி கிட்ட நாங்களே சொல்லிக்கிறோம், நீ வா.